உலக அமைதி இல்லை என்றால் ஒரு தனி மனிதன் ஒரு கிராமத்துல தலியில வாழ்ந்தாலும் கூட அந்த மனிதனுக்கு அமைதி கிடைக்காது என்பது நம்முடைய சனாதன தர்மம் நமக்கு சொல்லுவது. உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு வேறு மதங்கள் என்ன சொல்லுதுன்னா, நாம் இருப்பது இயற்கை நமக்கு உருவாக்கி கொடுத்த வளங்களை நன்றாக அனுபவித்து விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக. குறிப்பாக அப்ராஹமிக் ரிலீஜன், மேன் இஸ் born to enjoy nature. நாம் இருப்பது இயற்கையை நன்றாக அனுபவித்து விட்டு செல்வதற்காக. ஆனால் நம்முடைய மதம், இந்து மதம், குறிப்பாக சனாதன தர்மம் மட்டும்தான் சொல்லுகின்றது, ஒரு மனிதன் இருப்பது இயற்கையோடு ஒன்றி வாழ்வதற்காக. மேன் இஸ் born because he has to live among the nature. இயற்கை எடுப்பதற்காக இங்கே இல்லை, இயற்கையோடு வாழ்வதற்காக இங்கே இருக்கின்றோம் என்று. அதனால்தான் இந்தியாவை தாண்டி நிறைய இடத்துல, குறிப்பாக அப்ராஹமிக் ரிலீஜன் இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா இயற்கையை அழித்து மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய பிரச்சனையை பார்க்கின்றோம். புவி முழுவதுமே வெப்பம் அதிகரித்திருக்கிறது. கடந்த 100 ஆண்டுகளுக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா இன்னைக்கு சராசரியாக 1.1 டிகிரி சென்டிகிரேட் நம்முடைய வெப்பம் அதிகரித்திருக்கிறது. இது அதிகரிச்சனால எங்கேயோ மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுனால, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வேர்ல்டுல, அது ஐரோப்பிய நாடோ, அது சைனாவோ, அது அமெரிக்காவோ செய்யக்கூடிய தப்புனால இன்னொரு இடத்துல ஒரு தவளை செத்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல ஒரு சிறிய உயிரினம் ஏதோ ஒரு இடத்துல உயிரை விட்டுக் கொண்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா எல்லாமே இன்டர் கனெக்டட் உலகத்துல அனைவரும் ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்திருக்கக்கூடிய உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் விவேகானந்த அவர்கள் 1893 சொன்னாங்க, டாலரன்ஸ் யூனிவர்சல் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அனைத்து உயிரினங்கள் பொருட்களையும் அனைத்து மனிதர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கக்கூடிய மதத்திலிருந்து இங்கே வந்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்று விவேகானந்தர் அவர்கள் சொன்னார்கள்.